95% மேஷராசி என்பவர்களுக்கு சரியான நண்பர்கள், சரியான நட்பு அமைவதில்லை. தேவையில்லாத துரோகங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடனானது ஏதோ ₹1 ஆச்சும் உங்களுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. திருமண வாழ்க்கை சரியாக அமைவதில்லை. தான் ஆசைப்படுற மாதிரியான வாழ்க்கை துணை அமைவதில்லை. தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை அமைவதில்லை. சொந்த கூட பிறந்த அக்கா தங்கையினாலேயோ அண்ணா தம்பியினாலேயோ 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தொல்லைகள் இருக்கு. இந்த மாமனார் மாமியார் மச்சான் மச்சினி நம்ம வாழ்க்கையை போட்டு கொலவனவே அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த தலைப்பு. இன்னைக்கு நம்ம பேச போகிறது ராசி மேஷராசி. கால புருஷனுடைய முதல் வீடு மேஷராசி, நம்பர் 1 ராசி அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. இந்த மேஷராசிக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஆண்டவன் எழுதிய விதி இது என்ன? இறைவன் கொடுத்த வரம் என்ன? இறைவன் கொடுத்த பிரச்சனை என்ன? இதை ரெண்டுத்தையும் தான் அலசி ஆராய போறோம். அதற்கு என்ன பரிகாரம்? மொத்த மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் ஒரே தலைப்பு. ஆண்டவன் எழுதிய விதி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும். மேஷம் விசேஷமான ராசி. கால புருஷனுடைய முதல் வீடு செவ்வாய், முருகப்பெருமான், ஜோதிடத்தை அகஸ்தியருக்கு கொடுத்த முருகப்பெருமான் மூலத்திரியோணம் அடையக்கூடிய வீடு. இந்த ராசியில அஸ்வினி, பரணி, கிருத்திகை, கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்கள் வருது. மேஷராசி இப்ப இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்? மேஷராசியுடைய குணாதிசயங்கள் என்ன? அவர்களுக்கு ஆண்டவன் எழுதிய விதிகள் என்ன? மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் தொடக்கம் முதல் முடிவு வரை என்னென்ன விஷயங்கள், இயற்கையில் கொடுக்கப்பட்ட வரங்கள், என்னென்ன விஷயங்கள் இயற்கையில் கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள், இதை பத்தி தான் அலசி ஆராய்ந்து கடைசியா ஏதாவது குறைகள் இருக்கு இல்லையா, அந்த குறைகளுக்கு என்ன தீர்வு, அதை பத்தி பேச போறோம். இந்த வீடியோ ஃபார் ஷுவர் உங்களுடைய மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில 100% மிகப்பெரிய பாசிட்டிவான சேஞ்சஸும், இது ஒரு பைபிள் மாதிரியோ இல்லை ஒரு பகவத்கீதை மாதிரியோ ஒரு போற்றக்கூடிய அளவிற்கு இந்த விஷயமானது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எல்லாரும் இதை கொஞ்சம் மாத்திங்க. இது ஒரு பகவத்கீதை மாறி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆக இன்றைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மேஷராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் என்ன? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் மேஷராசிக்காரர்கள். நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காரியத்தை சரிவர செய்து முடிக்கிறதுல உங்களுக்கு இணை என்பது நீங்க தான். பிடிவாத குணம் அப்படின்னா 12 ராசியில ஒலிம்பிக் கோல்டு மெடல் அதுவும் உங்களுக்கு தான். இதை தவிர உங்களோட விதி என்ன? உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களோட குணாதிசயத்துக்கும் உங்களுடைய விதிகளுக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொன்னா நீங்க மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. மேஷராசியுடைய விதி என்னன்னா, முதல் விதி நட்பு பத்தி பேசுவோம். மேஷராசிக்கு 3ஆம் இடம் மிதுனம், அதற்கு அதிபதி புதன். உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் புதனும் மிகுந்த பகைவர்கள். ஆகையினால 95% மேஷராசி என்பவர்களுக்கு சரியான நண்பர்கள், சரியான நட்பு அமைவதில்லை. இது உங்கள் விதி. ஏதோ ஒரு காலகட்டத்தில் செந்தணலும் நீர் போல் தெரியும், நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள் பட புரியும் என்ற கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப
இன்னைக்கு உங்களுக்கு உயிரையே கொடுக்கக்கூடிய நண்பர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில தொந்தரவுகளையும் எதிர்ப்புகளையும் செய்வார்கள். சில பிரச்சனைகளை அழிக்க முடியாத தேவையில்லாத துரோகங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இதை மனதில் கொள்ள வேண்டும். உங்க நல்லதுக்காக சொல்றேன். அதே மாதிரி என்னதான் மேஷராசிக்காரர்கள், சார் நான் மிகப்பெரிய டாக்டர் சார், நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படி இருந்தாலும் கூட, எவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட, எத்தனை கோடி சம்பாதித்தாலும் கூட, உங்களுக்கு 6ஆம் இடம் கன்னிராசிக்கு அதிபதியாகவும் உங்களுடைய எதிரியே வருவதனால், அந்த 6ஆம் இடம் கன்னிராசியில் உங்களுடைய ஜென்ம விரோதியான புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவதனால், பெரும்பாலான 65 to 70% ஆஃப் த மேஷராசி அன்பர்களுக்கு 500 கோடி சொத்து இருந்தாலும் ஒரு 5 கோடிக்காவது பேங்க்ல கடன் இருக்கும், இல்லை வேற எந்த விதத்திலேயாவது ஒரு கடன் இருக்கும். நான் 500 கோடி சொத்து இருக்கிறவங்களுக்கே இந்த கடன் இருக்கும்னு சொல்றேன். அப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்தில், கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ்ல, இல்லை கஷ்டப்படக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் நீங்கள் கணக்கில் எடுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடனானது ஏதோ ₹1 ஆச்சும் உங்களுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது விதி. இந்த விதியானது பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுக்கு தீராத கடனாக இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சம்பாதிக்க அதிகமாக இப்போ ஒரு ₹500 கடன், 50 லட்ச ரூபா பேங்க்ல இருக்கு, ஆனாலும் கடன் ₹500 அப்படியே இருக்கும். இது ஒரு விதி. இதுக்கு அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னா, அதிகமாக செலவு செய்யக்கூடிய தன்மை என்பது மேஷராசி என்பவர்களுக்கு இயல்புல வந்துடும். தனஸ்தானம் 2ஆம் இடம், அதற்கு அதிபதியாக ரிஷபத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதனால், ஏதோ ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஷூ இருக்கு, இது ₹2000, பக்கத்தில் வந்து ₹8000 ஒரு ஷூ இருக்குன்னா நீங்கள் ₹8000 ஷூவை தான் எடுப்பீங்க. கையில் காசு இருக்கா, இந்த ஷூ நமக்கு இப்போ தேவையா? ஸோ இந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானாக வருவதனால் ஆப்வியஸாக செலவு செய்யக்கூடிய, அதிகமாக செலவு செய்யக்கூடிய தன்மை என்பது உங்களுடைய விதி. இப்போ பாருங்க, நான் சொன்னேன் உங்களுக்கு தீராத கடன் இருக்குன்னு சொன்னேன். அந்த தீராத கடனுக்கும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய தன்மைக்கும் நேரடி தொடர்பு இருக்கா இல்லையா? இதுதான் ஜோதிடம். 2ஆம் இடம் தனஸ்தானம், பணத்தை சேர்த்து வைக்கிற இடம். 6ஆம் இடம் கடன், நோய், மறைமுக எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவம். அந்த இடத்துக்கு கன்னிக்கு புதன் உங்களுடைய பரம எதிரி ஆட்சி உச்சம் பெறுவதனால் தீராத கடனை கொடுக்கிறார். தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் எதிரி சுக்கிரன் செலவு செய்வதை குறிப்பதனால் அவர் வந்து செலவை கொடுத்து இவரோட கடனை ஏற்படுத்துகிறார். இதுதான் விஷயம். தேவையில்லாத செலவுகளை செய்பவர்களுக்கு கடன் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்குதான் செய்யும். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு ராஜாலாம் கூட தேவையில்லாத செலவு பண்ணி தெருவுக்கு வந்த கதையெல்லாம் தெரியும். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக திருமண வாழ்க்கையை பற்றி பேசுவோம். ஆண்டவன் எழுதிய விதி என்ன மேஷத்துக்கு? பெரும்பாலான சமயங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமைவதில்லை. 170% மேரீட் லைஃப் மேஷராசிக்கு சரியா அமையறதில்லை. அதுக்கு என்ன காரணம்? மேஷராசி என்பது சரராசின்னு சொல்றோம், ரிஷபம் வந்து ஸ்திர ராசின்னு சொல்றோம், மிதுனம் வந்து உபயராசின்னு சொல்றோம். இந்த சரராசிக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் இதற்கு அதிபதி மாரகஸ்தானங்கள்னு சொல்றோம். இந்த மாரகஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த 2க்கும் 7க்கும் சுக்கிரன் அதிபதியாக வருகிறார். அவர் செவ்வாய்க்கு எதிரி கிரகம் ஆவார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெரும்பாலான மேஷராசி அன்பர்களுக்கு தான் ஆசைப்படுற மாதிரியான வாழ்க்கை துணை அமைவதில்லை, தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை அமைவதில்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்களை கல்யாணம் பண்ணவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க ரொம்ப என்ன டாமினேட் பண்றீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. நீங்க உங்களோட பார்ட்னரை, கணவனையோ மனைவியோ ரொம்ப டாமினேட் பண்றதாக அவங்க நினைப்பாங்க. மேஷராசிக்காரர்களே, உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரிஷபத்திலேயோ துளாராசிலேயோ பிறந்தாங்கன்னா அவங்க உங்களை பற்றி நினைக்கிறது, ரொம்ப என்னை டாமினேட் பண்ணுறாரு, என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க,
இயற்கையாக என்னோட ஸ்பேஸ் கொடுக்கறது இல்லை, என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியலன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் அவங்கள டாமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க சொல்லவே இல்லை, நான் டாமினேட்டே பண்ணலன்னு சொல்லுவீங்க. ஆனால் அவங்க நினைப்பாங்க எல்லாத்துலேயுமே பிடிவாத குணமாக இருக்காரு, பிடிவாத குணமாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டை தூக்கி போடுவாங்க. இது ஒரு கருத்து வேறுபாடுக்கு முதல் காரணம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னொரு விதி இருக்குது, ஆண்டவன் எழுதிய விதி. இப்போ நான் சொன்னேன், அஸ்வினி பரணி கிருத்திகை உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த கேது சுக்கிரன் சூரிய நட்சத்திரங்கள். இதில் கேது பெரும்பாலான அளவிற்கு அஸ்வினியில் பிறக்கக்கூடியவர்கள், அதில் சில பாதங்கள் இருக்கு. அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் நல்ல நிலையை அடைகிறார்கள் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப்பில். இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவர்கள் தான் உச்சகட்ட வெற்றி சக்ஸஸ் ஆகுது. இந்த 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவர்கள் அவ்வளவு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு அமையறதில்லை. பரணியில் பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தில் யார் பிறக்கிறாங்களோ தரணி ஆளுவார்கள்னு சொல்லுவாங்க. உண்மையில் நிறைய பெரிய சொத்துள்ளவர்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வாரிசா பிறக்கிறாங்க, சொத்து உள்ளவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு பிறக்கிறாங்க பரணி நட்சத்திரம். ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மா ரொம்ப கடுமையான ஏழையாக இருந்தாலும் கூட ஒரு 35 வயசுக்கு மேலே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனக்கென வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக வரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவர்கள் கண்டிப்பாக அரசு மற்றும் அரசாங்கம் சார்ந்த பணிகளில் உட்கார்றாங்க பெரும்பாலானவர்கள். இப்படிப்பட்ட விதிகள் மேஷராசிக்கு உண்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தன்னுடைய வாழ்க்கை துணை சரியாக அமையாததுக்கு காரணம் உங்கள் குணாதிசயத்துக்கு ஒத்துப்போகாத, உங்களுடைய குணங்களுக்கு பிடிக்காத, உங்களோட குணங்களை பிடிக்காத ஒரு பார்ட்னர் தான் உங்களுக்கு 195% அமைகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருமண வாழ்க்கை என்ன ஆகுது, பிரச்சனைக்குள்ளாகிறது. நீங்கள் சின்ன விஷயத்துக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணுவீங்க, உங்களோட பார்ட்னர் பெரிய விஷயத்துக்கும் சின்னதாக ரியாக்ட் பண்ணுறதை உங்களுக்கு கடுப்பு இன்னும் ஏற்றும். இதுதான் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. இதுக்கு அடுத்தபடியாக மேஷராசியில் பிறந்த அத்துணை பேரும் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். வேலையே இல்லைன்னா கூட நீங்கள் இழுத்து போட்டுட்டு எந்த வேலையாவது எடுத்து செய்யக்கூடியது உங்களோட விதி, நீங்கள் ஆண்டவன் எழுதிய விதி. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம், மேஷராசியில் பிறந்த பல அன்பர்களுக்கு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பு காத்து புடுங்கி விட்ட லாரி டயர் மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்திற்கு உங்களுடைய எதிரி கிரகமான புதன் பகவான் ஆட்சி பெறுவதனால் மேஷராசி அன்பர்களுக்கு ஆண்டவன் எழுதிய விதி, சொந்த கூட பிறந்த அக்கா தங்கையினாலேயோ அண்ணா தம்பியினாலேயோ 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தொல்லைகள் இருக்கு. இதுதான் மிகப்பெரிய விதி. இதுல எக்ஸப்ஷன், விதி விலக்குகள் இருக்கு. பெரும்பாலான மேஷராசி 75% ஆஃப் த மேஷராசி அன்பர்களுக்கு கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ்னால 10 பைசா பிரயோஜனம் இல்லைங்கிறது மட்டும் இல்லாம அவங்களால மிகப்பெரிய தொல்லைகள், அச்சுறுத்தல்கள் கூட இருக்கு, த்ரெட்டு கூட இருக்கு. இது ஒரு பக்கம். இதே மாதிரி இன்னொரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, மேஷராசியில் பிறந்த அத்துணை 99% ஆஃப் த பீப்புளுக்கு அருமையான குழந்தைகள் பிறக்கிறார்கள். பிரகாசமான உங்க குழந்தைங்களை ஒரு 500 குழந்தைங்க இருக்கு, தனியா உங்களோட குழந்தைங்களை நிற்க வச்சா தனியா தெரிவாங்க. நல்ல ஒரு பிரைட்டா, ஒரு கடவுளே கீழே இருந்து உங்களுக்கு பிறந்த மாதிரி அப்படி ஒரு உற்சாகமா அப்படியே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தகதகன் மின்ற மாதிரி இருக்கும். இந்த பாக்கியம் மேஷராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இருக்கு. தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில புத்திர பாக்கியம் இல்லைனாலோ இல்ல புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை இருக்குன்னாலோ கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி கன்சல்டேஷன் பண்றதுல நாங்க துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்ல முடியும். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம், மேஷராசி அன்பர்களுக்கு ஆண்டவன் எழுதிய முக்கிய விதி என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு லூப், ஒரு சர்க்கிள் மாதிரி, இந்த வட்டம் மாதிரி. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி மெதுவா தொடர்ந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே மேலே உட்காரும் போது சட்டுன்னு ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடும். இந்த ஒரு பேட்டர்ன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தே திருவீங்க. இதே மாதிரி எவ்வளவுதான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், இந்த கேள்வி எழாத மேஷராசி அன்பர்கள் இருக்கவே முடியாது. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும்
எந்த ஒரு பலனுமே இல்லையே, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. இதை சொல்லாத மேஷராசி அன்பர்கள் இருக்கவே முடியாது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், ஆனால் எந்த பலனும் இல்லை. இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். அதே மாதிரி முதல் ஒரு 25-30 வருஷம் ஓரளவுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக போனால் கூட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 35 வயசுக்கு மேலே படாத தொந்தரவு வருது. திடீர்னு எங்கிருந்து தான் வருவோம். இல்லை உங்கள் மனசில் மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, எங்கிருந்து தான் இவனுங்கெல்லாம் வருவானுங்களோ, இந்த மாமனார் மாமியார் மச்சான் மச்சினி நம்ம வாழ்க்கையை போட்டு கொலவனவே அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசணும். இத்தனை கஷ்டத்துக்கும் என்ன பரிகாரம்? இந்த பரிகாரம்னா என்ன? நம்ம ஊரில் 195 பேருக்கு பரிகாரம்னு சொன்னாலே அலர்ஜி, இல்லைன்னா தவறான புரிதல். நான் பரிகாரம் பண்ணிட்டேன் சார், என்ன எங்கள் வீட்டில் ஏதோ பூஜை செய்ய சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. பரிகாரம் என்பது நீங்கள் வாயால் தான் சாப்பிட்ணுன்னா வாயால் தான் சாப்பிட்ணும், சரியா? நீங்கள் காதாலையோ மூக்காலையோலாம் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி பரிகாரம் என்பது அதற்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, நேர காலங்கள் இருக்குது, நாள் நட்சத்திரம்லாம் இருக்குது. சரியான உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏதுவான நாளை பார்த்து என்ன பரிகாரம்னா, தினமும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பரிகாரம் இருக்கும். அது நித்திய கர்மான்னு சொல்கிறோம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம தோஷங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அது பிராப்த கர்மா. நீங்கள் ஒரு விஷயம் பிறக்கும் போதே ஒரு தோஷத்தோடு இருக்கு, ஆண்டவன் எழுதிய விதி சிலதெல்லாம் சரியில்லைன்னு நம்ம பேசணும். அதற்குண்டான பரிகாரங்கள் நித்திய பரிகாரம்னு சொல்கிறோம். ஒரு தடவை பண்ணால் போதும். அதை தவிர நித்திய பரிகாரம் என்பது தினமும் செய்ய வேண்டியது. பிராயஸ்தித்தம் என்பது ஒரு தடவை செய்தால் போதும், உங்களுக்கு ஜென்ம சாபல்யம் என்பது கிடைக்கும். இந்த ஆண்டவனுடைய விதிகள் மாறும். ஆண்டவன் எழுதிய விதியை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதற்கு தான் பெரியவர்கள் தர்ம சாஸ்திரம் என்ற நூலை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யணும்னா, நித்திய கர்மா நித்திய பரிகாரமாக முருகப்பெருமானை அப்படியே பிடிச்சிக்கணும். கந்தசஷ்டி கவசத்தை தினமும் சொல்லணும், அது நித்திய கர்மா. வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் கோவில் போகணும், அது ஒன்று. ஆனால் பிராயஷ்சித்தமாக உங்களுக்கான தனிப்பட்ட குறிப்பிட்ட பிராயஷ்சித்தம் எதுன்னு நம்ம சொல்லணும்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த விதிகளை மாற்ற முடியும். இறைவன் எழுதிய விதியை மாற்றுவதற்கான விஷயம்தான் ஜோதிடம். இல்லைனா ஜோதிடம் அப்படிங்கிற கலையை எதுக்கு படைக்கணும்? தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் படைக்கல, அதில் மாற்றங்களை விளைவிக்கணும், அப்படிங்கிற மக்களுக்கு நல்லது வரணுங்கிறதுல ஒரு நோக்கத்தில் தான் ஜோதிடம். தன்னை அறிய தான் எடுக்கக்கூடிய முயற்சி தான் ஜோதிடம். ஜோதி இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மாவை நாம் அறிவது, நம்ம பிறப்பை நாம் அறிவதற்கான ஒரு விஷயம்தான். அது தெரிஞ்சாதான் சம்பந்தமில்லாத நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நடக்குது, அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குருவின் மூலியமாக உணர முடியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரை அவங்க பிஏவை பார்த்து தான் பார்க்க முடியும், டைரக்டாக பேச முடியாது. அது மாதிரி தான் கடவுளை அடைய வேண்டும் என்றால் குருவின் மார்க்கத்தின் மூலியமாகத்தான் முடியும். அது ஜோதிட சாஸ்திரத்தின் மூலியமாக மட்டுமே முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை மிக்க மகிழ்ச்சி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.